என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாளுக்கு 75வது பிறந்த நாளுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து வாழ்த்து மழை பொழிஞ்சுகிட்டு இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி, முதல்வர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி, மற்ற கட்சிகளின் அத்தனை தலைவர்களும், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், திரையுலக பிரபலங்கள், நட்சத்திரங்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இப்படி அத்தனை பேருமே இன்னைக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவரது ஒவ்வொரு பிறந்த நாளும் முந்தைய பிறந்த நாளை விட இன்னும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. போன வருஷம் எல்லாருமே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. படம் கூலி திரைப்படம் வேற, அந்த படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் விட்டு அசத்தி இருந்தாங்க. அந்த பாட்டே மிகப்பெரிய வைபாக போயிருந்தது. சரி, இந்த வருஷம் எப்படி இருக்கும் 75வது வருஷம்னு பார்த்தா, அதை விட பல மடங்கு அதிகமாக மக்களால் அவரது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு ஒரு திருவிழாவை எப்படி தன்னெழுச்சியாக மக்கள் கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது யாரும் ஒரு விழா மாதிரி ஏற்பாடு பண்ணி செலவு பண்ணி அல்லது செயற்கையாக அந்த கூட்டத்தை சேர்த்து அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவரே சொன்ன மாதிரி இது தானா சேர்ந்த கூட்டம். அது அங்கங்க அவங்க தானா சேர்ந்து இந்த மனிதருடைய இந்த பிறந்த நாளை மிக விமர்சையாக, மிக அன்பாக, மனமாற கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மனசார செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அவரது அந்த படையப்பா திரைப்படம், அதனுடைய மறு வெளியீடு, இது நிஜமாவே பலருக்கும் நம்ப முடியாத பேரதிசயமா இருக்கு. ஒரு தலைமுறை கடந்து வருகிற ஒரு படம் அது. முந்தைய இப்ப இருக்கிற தலைமுறைக்கு அந்த படமே கூட தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி பார்க்குற வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. அவர்கள் பார்த்ததெல்லாம் டிவிடியிலிருந்து யாராவது பார்த்துருப்பாங்க. அந்த படம் 25, 26 ஆண்டுகள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. ஒட்டுமொத்த சமூகமே அதை கொண்டாடுகிற மாதிரி இருக்கு. ஒரு காட்சியை கூட அவர் எடிட் பண்ணல. இந்த படத்துல ஒரு காட்சியை கூட கட் பண்ணாம ஒரிஜினலா என்னென்ன இருந்ததோ அதை அப்படியே வச்சிருக்காரு. பொம்பளைன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தத சரித்திரமே இல்லை. இந்த பஞ்சஸ் எல்லாம் அப்படியே விட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தியேட்டர்ல விசிலும் கைத்தட்டலும் பறக்குது அந்த வசனங்களுக்கெல்லாம். இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இருக்கு. அது ரஜினி சார் எதிர்பார்க்காததல்ல, அவர் எதிர்பார்த்தது அதை ரிலீஸ் பண்றாரு. என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டுங்க அவருக்கு. 5 நாள் தான் படத்தை 5 நாள் முன்னாடி தான் ரிலீஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணி பப்ளிசிட்டி ரெடி பண்றாரு. அதற்கு அடுத்த 2 நாள்ல அந்த வீடியோவை இறக்குறாரு. பார்த்தா தீயா பத்திக்கிச்சு ஊரெல்லாம். படம் இன்னைக்கு 400க்கும் அதிகமான அரங்குகள்ல இந்த படத்தை திரையிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியா முழுக்க 500க்கும் மேற்பட்ட அரங்குகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு, உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். இப்படி ஒரு ரீரிலீஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய சினிமா உலகமே பார்த்திராதது. இதை நான் சொல்லலை, பல வட இந்திய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றிய செய்திகளை கொடுக்குற வட இந்திய பதிவர்கள், ஊடகங்கள் இதை சொல்லியிருக்காங்க. புதுப்படங்கள் இவ்வளோ ரிலீஸ் ஆகுது. அதுவும் குறிப்பாக பாலகிருஷ்ணாவோட அகண்டா 2 அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங் லைவ்ல போடுறாங்க. அதாவது அகண்டா 2வோட டிக்கெட் புக்கிங் லைவ். இந்த பக்கம் படையப்பாவோட ரீரிலீஸு, அந்த டிக்கெட் புக்கிங் லைவ் போடுறாங்க. படையப்பா ப்ரீ சேல் டிக்கெட் ப்ரீ சேல் மட்டும் 1,00,000 டிக்கெட்டுகளுக்கு மேலே விற்றுருக்கு. அதாவது நான் சொல்கிறது ரிலீஸுக்கு ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நிலவரம் நான் சொல்கிறேன். அது இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். 1,20,000 டிக்கெட் கிட்ட விற்றுருக்கு ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி. இந்த பக்கம் பார்த்தா அகண்டா 2 82,000 டிக்கெட் விற்றுருக்கு. ப்ரீ சேல்ஸ் மூலம் வந்த வருமானம்னு பார்த்தா படையப்பாவுக்கு 1,50,000 கோடி கிடைச்சிருக்கு. இந்த அகண்டா 2க்கு 1,82,00,000 கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. இது புது படங்க. அகண்டா 2ங்கிறது பாலகிருஷ்ணன் நடிப்பில் பெரிதும் எதிர்பார்த்த அந்த புது படம். இது ரஜினி நடிச்சது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கேயே நரசிம்மான்னு கூட ரிலீஸ் ஆயிடுச்சு, தெலுங்குலையும் கூட. அந்த படம் ரீரிலீஸு எப்படி ஸ்டஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதான்
ரஜினி அதை தான் பிரமிச்சு போய் சொல்றாங்க எல்லாரும். ஒரு புது படத்தை ஜஸ்ட் லைக் தட் வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ற மாதிரி பண்ணுது இந்த படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பெங்களூர்ல எல்லாம் வந்து இந்த படத்துக்கான காட்சிகள், அந்த அந்த ஹவுஸ்ஃபுல் ஆகிற அந்த வேகம் இருக்க, அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ப முடியாததா இருக்கு அப்படின்னு போடுறாங்க. இன்னைக்கு வந்து முதல் நாள் பெங்களூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 60-70 காட்சிகள் கிட்ட இந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரசிகர்கள் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு நான் புதுசா சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்களே ஐ விட்னஸா இருந்திருப்பீங்க. பல திரையரங்குகள் வந்து திருவிழா கோலத்துல இருக்கு. கூட்டம் வந்து அலை மோதுது. இன்றைய நாள் வந்து ஒரு தீபாவளி பொங்கலுக்கு நிகரான ஒரு ரஜினி திருநாளாக காட்சியளிக்குது. இது வந்து திரையரங்குகளில் மட்டுமல்ல, பொதுவாகவே பொதுவெளி எங்கும் வந்து அந்த கோலத்தை பார்க்க முடியுது. அதே போல ஊடகங்களில் ரஜினி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறார். நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா, அது சேனல்ஸா இருக்கட்டும், அல்லது பதிவுலகமாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், எங்கும் ரஜினியை பற்றிய செய்திகள் தான். ரஜினியின் கொண்டாட்டங்கள் பற்றிய, ரஜினி பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் பற்றிய செய்திகள் தான். நள்ளிரவில் கரெக்டாக 12 மணிக்கு ரஜினி வீட்டு முன் குவிந்து, அங்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து பெரிய பேனர் வச்சு 2 கேக்கு வெட்டி அவங்க செலிப்ரேட் பண்ணதை பார்த்து, அதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் லதா ரஜினிகாந்த் அவர்கள் வெளியில் வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து நெகிழ்ச்சியாக நன்றி சொல்லி அனுப்பின காட்சிகளையெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது பிறந்த நாளை இன்று, அவர் வந்து ஜெயிலர் படப்பிடிப்பில் இருக்கார். ஒரு நாள் முன்னாடியே வந்து படப்பிடிப்பு தளத்தில் அவர் வந்து கேக் வெட்டி, படத்தோட இயக்குனர் மற்ற தயாரிப்பு நிர்வாகிகள் இவங்களோட எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி ரஜினியின் பிறந்த நாளை வந்து அவங்க கொண்டாடி இருக்காங்க. ஸோ இந்த பிறந்தநாள் பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு டபுள் ட்ரீட், ட்ரிபிள் ட்ரீட்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பொதுவாகவே வந்து மக்களுக்கு அது ஒரு உற்சாகமான மனநிலையை கொடுத்துருக்கிறது பார்க்க முடியுது. யார் பிறந்தா என்னங்க, நம்ம கை உழைச்சாதாங்க வந்து நமக்கு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவாக கடந்து போவாங்க. நீங்கள் எத்தனையோ நடிகர்கள் பிறந்தநாள் வரும்போது அதை பற்றி பேச்சு வந்தாலே மக்கள் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறத பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த பிறந்தநாள் ரஜினிக்கு மட்டும் அவர்கள் ஒரு நொடி நின்று அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவரை பற்றி உயர்வாக பேசிட்டு போகிறத பார்க்க முடியுது. நான் நிறைய காணொளிகள் பார்த்துட்டேன், நிறைய இடங்களில் அந்த கொண்டாட்டங்களை பார்க்குறேன். அப்படி அந்த ரஜினி பிறந்தநாள் கொண்டாட்டினோடனே வந்து சுற்றுல இருக்கிற சாதாரண மக்கள், போகிறவங்க வர்றவங்க அவங்கெல்லாம் வந்து இணைந்து அந்த கொண்டாட்டத்தில் இணைந்து கொள்வதை பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட ஒரு விஷயம். யாருக்கு அந்த மாதிரிலாம் அமையும்? யாரை வந்து ஜனங்க அப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த உயர்ந்த குணம், அந்த உயர்ந்த பண்பு. அவர் பொதுவெளியில் உள்ள ஒன்று வெளியே ஒன்றுன்னு இல்லாமல், பொதுவெளியிலும் சரி, வீட்டிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, அவர் ஒரே மாதிரி அவர் நடந்து கொள்வது தான் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு புகழையும் இவ்வளவு பெரிய அந்த அன்பையும் வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் அந்த அரசியல் வட்டத்தில் அவருக்கு வருகிற அந்த வாழ்த்துக்களையெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிட்டேன், தலைவா பரவாயில்ல, நீங்கள் அரசியலுக்கு வரலனாலும் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து முட்டி மோதிக்கிற அத்தனை கட்சிகளும் ஒரு மனசா ஒரே அணியில் நின்று அவரை விஷ் பண்ணுறது எப்படி இருக்குது? நீ யோசிச்சு பாருங்க. ரஜினி வராரு, இந்த பக்கம் பிரதமர்னாலே வந்து எட்டிக்காயாக நிற்கிற நம்ம மு.க. ஸ்டாலின். அதுக்கப்புறமா பார்த்தா மு.க. ஸ்டாலின் அப்படின்னாலே வந்து எதுக்கு எடுத்தாலும் விமர்சனம் தான் அப்படின்னு நிற்கிற எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, இல்லை அந்த தாவைக்கா பசங்க, இவங்க எல்லாரும் கியூவில் நின்றுட்டு ரஜினிக்கு வந்து பூங்கொத்து கொடுத்து விஷ் பண்ணிக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு லைவ் சீன் கற்பனை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு அந்த காலையிலிருந்து அந்த வாழ்த்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த காட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. ரஜினி வராரு, இவங்கெல்லாம் வரிசையில் நின்று அவர் இப்படி நின்று வாழ்த்துனா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது. அப்படி ஒரு பேரன்பு, பெருமதிப்பு, ஒரு எந்த நீங்கள் உங்களால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், உங்கள் ஓட்டெல்லாம் கூட எங்களுக்கு வேணாம் சார், நீங்கள் நல்லா இருந்தால் போதும் சார், எங்களுக்கு மனசார உங்களை வாழ்த்துறேன் சார்
அப்படிங்கிற மனநிலையில பலரும் வந்து நிற்கிறாங்க. அதே போல இவங்கெல்லாம் வாழ்த்துறாங்களேன்றதுக்காக இவங்க யாரோ ஒருத்தருடைய ஸ்டாண்ட் எடுத்து அவங்களுக்கு ஓட்டு போடுற அந்த அளவுக்கு வந்து பக்குவமற்ற தன்மையில ரஜினி ரசிகர்கள் இல்லை. ரஜினி ரசிகர்கள் பல தேர்தல்களை பார்த்தாங்க, பல தலைவர்களை பார்த்துட்டாங்க, பல வாக்குறுதிகளை அவங்க கடந்து போயிட்டாங்க. அதனால வந்து அவங்கள விட தேர்தலில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ரசிகர்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அனுபவம் அவங்களுக்கு உண்டு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இவங்க அத்தனை பேருமே வந்து அவங்க சமமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கலாம், தேர்தல் அப்போ என்ன தோணுதோ இங்க அன்னைக்கு நான் போட்டுக்கிறேன் ஓட்டு. அது வரைக்கும் வந்து நமக்கு எல்லாருமே ஒண்ணுதான், எல்லா தலைவர்களும் நமக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்க தான் பொதுவாகவே ரஜினி ரசிகர்கள். இந்த வாழ்த்துக்களை எல்லாம் பார்க்கிற போது ரஜினி வந்து எந்த அளவுக்கு ரசிகர்களை வந்து பக்குவப்படுத்தி வச்சுட்டாரு அப்படின்ற அந்த உணர்வு தான் வந்து எனக்கு வந்தது. எனிஹவ், ஒரு பெருமைக்குரிய ஒரு திருநாள் ரஜினி பிறந்த நாள் என்பது. அந்த திருநாளை மனசார செலிப்ரேட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகமே அவரை கொண்டாடி கொண்டு இருப்பதை பார்க்கும்போது இன்னும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். அவர் திரும்ப திரும்ப பல முறை சொன்னது இப்போ அவர் சொல்றது இல்லை. ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ சொல்றதில்ல. ஆனா அவர் சொல்லாமலே வந்து அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரசிகர்களை, இந்த தமிழ்நாட்டு மக்களை நான் பெருமையோட எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய பேரே போதும் பெருமையா எல்லாரும் சொல்லிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக வந்து அவர் நிற்கிறது தான் அந்த வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை வந்து எந்த அளவுக்கு எப்படி பளிச்சிருக்குன்னு பாருங்க.